சுட்டெரிக்கும் வெயில் கொட்டும் பனி என்று எதையுமே பாராமல் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்றன. அதன் பலனாக நேற்று தமிழக அரசு ஜல்லிக்கட்டு தொடர்பாக அவசர சட்டத்தை பிறப்பித்தது. அதன் தொடர்ச்சியாக இன்று சில இடங்களில் வாடிவாசல்கள் திறக்கப்பட்டன. சில இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் சென்னை மெரினா கடற்கரையிலிருந்து நமது செய்தியாளர் ரமேஷும், மதுரை அலங்காநல்லூரிலிருந்து நமது செய்தியாளர் வீரமணிகண்டனும் நமது இணைப்பில் இருக்கிறார்கள். முதலாவதாக சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கும் நமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், ஜல்லிக்கட்டு தொடர்பான போராட்டத்தை முன்னெடுத்ததுல மெரினா இடத்துல இருக்கிற இளைஞர்களுக்கு முக்கிய பங்குண்டு. தற்போது அங்கு என்ன மாதிரியான சூழல் நிலவுது? உலக அளவில் மிகப்பெரிய அறவழி போராட்டமாக பார்க்கக்கூடிய இந்த மெரினா புரட்சி, குறிப்பாக தை புரட்சி என்று சொல்லக்கூடிய இந்த தை புரட்சியில் கடந்த 6 நாட்களாக எந்த அளவுக்கு உற்சாகமாக இருந்ததோ அந்த உற்சாகம் எல்லளவும் குறையாமல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கடந்த நாட்களை விட அதிக அளவிலான மக்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து சொற்பொழிவுகள் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சொற்பொழிவாற்றி வருகிறார்கள். ஜல்லிக்கட்டில் ஆரம்பித்த இந்த பிரச்சனை என்பது தற்பொழுது கிராம பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான விவசாயிகளுடைய பிரச்சனைகளை அலசி ஆராயக்கூடிய ஒரு இடமாக மாறி இருக்கிறது. ஜல்லிக்கட்டு என்பது ஒரு விளையாட்டு அல்ல, அது ஒரு காளை இன அழிப்பு என்பதை அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கலப்பின பால் எந்த அளவிற்கு விஷம் தன்மை வாய்ந்தது, குறிப்பாக அது சர்க்கரை நோயை ஏற்படுத்தக்கூடியது என்பன போலிட்ட பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு அரசியல் கட்சி பல அரசியல் கட்சிகள் செய்யாத விஷயத்தை அவர்கள் செய்து கொண்டிருப்பதாக இங்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மெரினாவில் இருக்கக்கூடியவர்கள் யாரிடமும் பேச்சுவார்த்தைக்கு போகவில்லை, ஆனால் அவருடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுவதாக இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பேசி வருகிறார்கள். நாம் பார்க்கக்கூடிய பகுதி ஒரு குறிப்பிட்ட அளவு பகுதி தான் நாம் தொடர்ச்சியாக காட்சிப்படுத்தி வருகிறோம். ஏனென்றால் மற்ற இடங்களில் நேரடி வாகனம் கூட செல்ல முடியாத அளவிற்கு மக்களுடைய கூட்டம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த உலக மக்களுடைய பார்வையும் தற்பொழுது மெரினா கடற்கரையை நோக்கி இருக்கிறது. இரவையெல்லாம் அவர்கள் பொருட்படுத்துவதே கிடையாது. கடந்த செவ்வாய்க்கிழமையிலிருந்து இங்கு இரவும் கிடையாது, பகலும் கிடையாது என்ற சூழல் தான் நிலவு கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாளைக்கு சட்டப்பேரவை கூட இருக்கிறது. இந்த காமராஜர் சாலை வழியாக தான் முக்கிய பிரமுகர்கள், குறிப்பாக முதலமைச்சரிலிருந்து அமைச்சர்கள் வரை அவர்களுடைய அரசு மாளிகையிலிருந்து செல்லக்கூடிய அந்த சாலை முழுவதும் தற்பொழுது இந்த மக்களுடைய வெள்ளமாக தான் இருக்கிறது. குறிப்பாக தமிழக காவல்துறை தலைமையிடமாக இருக்கக்கூடிய இந்த மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் கூட அதிக அளவிலான மக்கள் இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு ஒரு புரட்சி ஏற்படுத்தக்கூடிய இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து இவர்கள் தற்பொழுது பேசக்கூடிய விஷயங்கள், குறிப்பாக சென்னையில் வசிப்பவர்கள், நகரத்தில் வசிப்பவர்கள் விவசாயிகள் பிரச்சனைகளை பேசுவதில்லை என்பதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக விவசாயத்தை இயற்கை பொருட்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வுகளை அவர்கள் தொடர்ந்து எடுத்து வருகிறார்கள். எங்கு நோக்கிலும் ஆண்களை காட்டிலும் மகளிர் தான் அதிக அளவில் இருப்பது போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது. பெண்கள், குழந்தைகள் என ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடமாகத்தான் இந்த இடம் பார்க்கப்படுகிறது. அவர்களுக்கான தீர்வு கிடைத்துவிட்டால் நாங்கள் இப்பொழுதே கூட செல்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று இங்கு இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள் சற்று முன்பு பேசினார்கள். நீங்கள் பார்க்கலாம் அந்த காட்சிகள் எந்த அளவிற்கு அந்த சொற்பொழிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது போன்ற சிறு சிறு குழுக்களாக பல லட்சம் சதுர அடி இருக்கக்கூடிய இந்த மெரினா கடற்கரையில் மக்கள் குவிந்து இருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையில் பொறுத்தவரை சேப்பாக்கம், ஒரு சில இடங்களில் மட்டும்தான் அரசியல் கட்சிகளோ அல்லது அமைப்புகளோ போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி வழங்குவார்கள். குறிப்பாக இது போன்ற மெரினா கடற்கரை, ஏனென்றால் குறிப்பாக தமிழகத்துடைய தலைமைச் செயலகத்திற்கு செல்லக்கூடிய பிரதான வழி இருக்கக்கூடிய இந்த மெரினா கடற்கரையில் போராட்டங்கள் நடத்துவதற்கு காவல்துறை அனுமதி என்பது எப்பொழுதுமே கிடையாது. ஆனால் இவர்களாகவே அறவழி போராட்டத்தை எடுத்து தங்களுக்கான இடத்தை தேர்வு செய்வதால் தற்பொழுது அந்த இடத்திலிருந்து அவர்கள் செல்ல முடியாத ஒரு அப்புறப்படுத்த முடியாத ஒரு சூழல் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்கள் நீங்கள் கேட்டது போல அவர்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை மத்திய அமைச்சகத்திலிருந்து வந்தால் நிச்சயமாக நாங்கள் கலைந்து செல்ல தயாராக இருக்கிறோம். நாங்கள் இங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு தேர்வு நிரந்தர தீர்வு என்ற ஒரு கருத்தை சொல்கிறார்கள். 1 மணி நேரத்தில் நல்லது ஒரு அறிவிப்பு மத்திய தலைமையிலிருந்து வரும் பட்சத்தில் நாங்கள் உடனடியாக கலைந்து செல்ல தயாராக இருக்கிறோம் என்று சற்று முன்பு கூட இங்க பேசிய ஒருங்கிணைப்பாளர் ஒருவர் தெரிவித்தார். இங்க பாத்தீங்கன்னா யாருமே தலைவர் கிடையாது, யாருக்குமே இங்க பேச்சுவார்த்தை என்பது அந்த அளவில் இல்லாம இருக்கு. அந்த அளவுக்கு யாரிடம் பேசுவது என்பதே தெரியாமல் ஒரு அரசுக்கு ஒரு குழப்பம் இருக்கிறது. அந்த அளவிற்கு இங்க பல்வேறு தலைவர்கள் இருக்கிறார்கள், புதிய புதிய ஆளுமைகள் வருகிறது. ஒவ்வொருவருடைய பேச்சிலும் நிறைய அறிவு சார்ந்த விஷயங்கள் இருக்கின்றன.
குறிப்பாக இயற்கை வேளாண்மைக்கு எவ்வாறு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், குறிப்பாக நொறுக்கு தீனி கூட எதை தின்ன வேண்டும், குழந்தைகளுக்கு நிலக்கடலை வழங்க வேண்டும், கிராம பொருளாதாரம், விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பேசுகிறார்கள். தற்பொழுது விவசாயம் தமிழகத்தில் எந்த அளவுக்கு நலிவடைந்திருக்கிறது, அதை எவ்வாறு மேம்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட ஆக்கப்பூர்வமான விவாதங்களும் இங்கு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது போன்ற பல மேடைகள் இருக்கின்றன. குறிப்பாக தன்னார்வலர்களுடைய பணி என்பதும் தொடர்ந்து சிறந்து வகையில் இருக்கிறது. பல்வேறு அமைப்புகள் மூலியமாக உணவு வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும், குழந்தைகளுக்கு தேவையான பால் வழங்கப்படுகிறது. ஒட்டுமொத்த மீடியாக்களுடைய பார்வையும் இருக்கிறது. கடந்த ஒரு வாரமாகவே தமிழகத்தில் எந்த செய்தியும் முக்கியத்துவம் பெறாமல், எந்த அரசியல் கட்சி தலைவர்களுடைய முக்கியமான அறிக்கைகளோ பேட்டிகளுக்கோ முக்கியத்துவம் இல்லாமல் தற்பொழுது இந்த இளைஞர்களுடைய செய்தி மட்டும்தான் முக்கியமான செய்தியாக பார்க்கப்பட்டு வருகிறது. அதையெல்லாம் இவர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு ஆரவாரமோ, எந்த ஒரு அர்ப்பணிப்பு, அந்த அளவுக்கு ஒரு அர்ப்பணிப்புறவாக குடும்பமாக இங்க இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வது ஒரு பெருமையாக நடத்தி கொண்டு பெண்களிலிருந்து குழந்தைகளிலிருந்து பெரும்பாலானோர் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அதுதான் நம்ம இங்க தொடர்ந்து பார்க்க முடிகிறது. அவர்கள் இந்த கிராம பொருளாதாரத்தை தற்பொழுது முக்கியத்துவம் கொடுத்து தொடர்ந்து சொற்பொழிவாட்டி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் இன்னும் 4 தினங்களில் குடியரசு தின விழா இங்கு கொண்டாடப்பட வேண்டும். அதற்கான ஒத்திகைகள் கூட இங்கெல்லாம் நடைபெற வேண்டும். ஆனால் அந்த ஒத்திகைகள் கூட நடைபெறவில்லை. குறிப்பாக அந்த மேடைகள் எல்லாம் அமைத்து வருகிறார்கள். காவல்துறை சார்பிலாக, தமிழக அரசுடைய பொதுப்பணித்துறை சார்பாக குறிப்பாக அந்த குடியரசு தின விழாவை கொண்டாடுவதற்கான சில ஏற்பாடுகள் நடந்தாலும் கூட இவர்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏனென்றால் மெரினாவில் தான் குடியரசு தினம் கடந்த பல ஆண்டுகளாக எப்பொழுது குடியரசு தினம் அறிவிக்கப்பட்டதோ அப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த அளவிற்கு தற்பொழுது குடியரசு தினம் அந்த அளவுக்கு இங்கே வந்து நடக்குமா என்ற அந்த அடிப்படையில் இவர்கள் குவிந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் என்பது தொடர்ந்து நிரம்பிக் கொண்டே வருகிறது.